வெல்கம் பேக் கரிமா பிடித்திரு. இந்த பதிவில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் இருந்து டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். https://www.incometax.gov.in வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். நான் ஏற்கனவே இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதனால் என்கிட்ட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் இருக்குது. நீங்கள் இந்த வெப்சைட்டில் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதே சேனலில் வேறு பதிவு இருக்குது. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்டர் யுவர் யூசர் ஐடியில் பேனு, ஆதார், யூசர் ஐடி இந்த மூணுத்தில் எதையாவது ஒன்று இங்கே கொடுத்துட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நாம் ஒவ்வொரு முறையும் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறப்ப நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்ச செக்யூரிட்டி மெசேஜ் ஷோ ஆகும். அதை இங்கே டிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஃபைல் ஆப்ஷனில் இன்கம் டேக்ஸ் ஃபார்மில் ஃபைல் இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் பர்சன்ஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனி சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 10FA. இதுதான் அந்த ஃபார்மு. ஃபைல் நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அசஸ்மெண்ட் இயரில் உங்களுக்கு எந்த வருஷமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 2025-26 இங்கே கொடுத்துட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய பேன் கார்டில் பதிவு செஞ்ச டீட்டெயில்ஸ் படி என்னோடய ஏரியா, ஏஓ டைப்பு, ரேஞ்சு கோடு, ஏஓ நம்பரு, ஜூரிடிக்ஷனு, என்னோடய அட்ரஸ் எல்லாமே ஷோ ஆகுது. அடுத்து சர்டிஃபிகேட் ஆஃப் ரெசிடென்ஸ் ஃபார்ம் நம்பர் 10FB வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அட்ரஸ் ஆஃப் த அப்ளிகண்ட் டூரிங் த பீரியட் ஃபார் விச் டிஆர்சி இஸ் டிசைட். ஆட் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுறேன். டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் தேவைப்படுற காலத்தில் விண்ணப்பதாரருடைய அட்ரஸ்ஸு, என்னோடய டோர் நம்பரு, பின்கோடு எல்லாமே கொடுத்த உடனே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. எந்த ஸ்டேட்டு அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் இந்த அட்ரஸில் இருப்பீங்களோ அதை இங்கே சூஸ் பண்ணிக்கணும். நான் ஏப்ரல் 1, 2024 டு மார்ச் 31, 2025 வரைக்கும் சூஸ் பண்ணுறேன். ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து இந்த சீரியல் நம்பர் பாக்ஸை டிக் பண்ணுறேன். என்னோடய மெயில் ஐடி, ஆதார் நம்பரை இங்கே கொடுக்குறேன். எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் தேவைப்படுதோ அதை இங்கே கொடுக்குறேன். எதுக்காக இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் எந்த ரீசனுக்காக இந்த சர்டிஃபிகேட் தேவைப்படுது அப்படின்னு டைப் பண்ணுறேன். அதாவது என்னோடய யூடியூப் இன்கம் டேக்ஸ் பர்பஸுக்காக தேவைப்படுது அப்படின்னு டீட்டெயில்ஸை கொடுக்குறேன். எனி அதர் டீட்டெயில்ஸில் பேஸ்ட் ஆன் மை ரெசிடென்ஷியல் அட்ரஸ் அண்ட் டேக்ஸ் ரெசிடென்சி ஸ்டேட்டஸ் இன் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணுறேன். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸில் அட்டாச் செய்கிற டாக்குமெண்ட்ஸு 5 MBக்கு மேலே இருக்கக்கூடாது. அதேமாதிரி அட்டாச் செய்கிற எல்லா அட்டாச்மெண்ட்டும் மொத்தமாக சேர்த்து 15 MBக்கு மேலேயும் இருக்கக்கூடாது. அடுத்து அட்டாச் செய்கிற டாக்குமெண்ட்ஸு PDF அப்படி இல்லாட்டினா ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதுவும் ஜிப் ஃபார்மேட்டுக்குள்ளே இருக்கிற டாக்குமெண்ட்ஸு PDFில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அட்டாச்மெண்ட்டில் அட்டாச் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு என்னோடய பேன் கார்டை அட்டாச் பண்ணுறேன். அடுத்து பக்கத்தில் இருக்கிற டாக்குமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரூஃப் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அடுத்து என்னோடய ஆதார் கார்டை அட்டாச் பண்ணுறேன். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்குமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ரெசிடென்ஸ் இன் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணுறேன். அடுத்து 3வது அட்டாச்மெண்ட்டில் என்னோடய 1 வருஷத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அட்டாச் பண்ணுறேன். இது பக்கத்தில் இருக்கிற டாக்குமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் ரீசெண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் டு ஷோ ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி வித்தின் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்காங்க, சன் அண்ட் டாட்டரா. அடுத்து இந்த காலத்தில் அப்பா பேரை டைப் பண்ணுறேன். அடுத்து என்னோட இங்கே டைப் பண்ணிவிட்டு ப்ரீவியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நான் டைப் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகுது. இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அது ஷோர் யூ வாண்ட் டு ப்ரொசீட் டு வெரிஃபை அப்படின்னு கேட்குது. எஸ்ஸை கிளிக் பண்ணுறேன். வெரிஃபை பண்ணுறதுக்கான ஆப்ஷனில் உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஃபஸ்ட்டு ஐ வுட் லைக் டு வெரிஃபை யூஸிங் OTP ஆன் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர்ட் வித் ஆதார் இதை சூஸ் பண்ணுறேன். இது என்னென்னா ஆதார் நம்பரை யூஸ் பண்ணி என்னோடய மொபைல் நம்பருக்கு வர்ற OTP மூலமாக வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில்ஸ் இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு
ஜென்ரேட் ஆதார் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோட மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபி இங்கே கொடுத்துட்டு வேலிடேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கன்ஃபர்மேஷனில் ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் த ஃபார்ம் 10FA எஸ்ஸை கிளிக் பண்ணுறேன். என்னோடய அப்ளிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடுச்சு. அக்னாலஜ்மெண்ட் நம்பரு கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் சென்ட் பண்ணது சம்மந்தமாக இமெயிலுக்கும் மொபைல் நம்பருக்கும் அக்னாலஜ்மெண்ட்டை அனுப்பியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. அடுத்து டவுன்லோட் ஆப்ஷன் மூலமாக நம்ம சப்மிட் பண்ண அப்ளிகேஷனையும் ரெசிப்டையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நான் சப்மிட் பண்ண ஃபார்ம் 10FA உடைய ரெசிப்ட்டு. இதுதான் நான் சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மு. அடுத்து நம்ம சப்மிட் பண்ண அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸை செக் பண்ணுறது எப்படின்னா, ஃபைல் ஆப்ஷனில் இன்கம் டேக்ஸ் ஃபார்மில் வியூ ஃபைல்டு ஃபார்மை கிளிக் பண்ணி ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து அப்ளிகேஷனை சென்ட் பண்ண கொஞ்ச நாளுக்குள்ளேயே எனக்கு டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க. இதுதான் அந்த சர்டிஃபிகேட்டு. ஒருவேளை நம்ம அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிய சர்டிஃபிகேட்டு வரலன்னா இன்கம் டேக்ஸ் கிரீவன்ஸ் மூலமாக புகாரை கொடுத்து சர்டிஃபிகேட்டை வாங்கலாம். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு ஆன்லைன் புகாரை கொடுக்குறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இதே சேனலில் வேறு பதிவு இருக்குது. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.